நீங்க திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான். ராமராஜ்யம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ராமர் ராஜ்யம் வச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன? பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீல இருக்க சொன்னார். பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்க. அதெல்லாம் நடக்க போறது இல்லை. 70,000 கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை. தினசரி ஒரு தப்பான கருத்து. எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ₹1 கொடுக்குறோம், திருப்பி எவ்வளவு வருது? 29 காசு திருப்பி தருது டெல்லியில் இருக்க அரசாங்கம். திருப்பி அந்த ₹1 கொடுத்தா என்ன ஆகும்? ஆம்பளை எல்லாம் இலவசமா பஸ் போயிடலாம். நம்ம இந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் கொடுத்த ₹1 திருப்பி கொடுக்கறது தான். இத்தனை மாவட்டத்து மக்கள் மழை வெள்ளத்துல சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன், வெறுமனை பல்லத்தான் காட்டுவேனா, நீ ஏன் அங்க இருக்க, எனக்கு வேண்டாம். நீ ஏற்கனவே மணி 8 ஆயிடுச்சு. இவங்க எப்ப முடிப்பாங்க, நம்ம எப்ப வீட்டுக்கு போற யோசிக்கும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து வரிசையா இருக்க காத்தாடிய பூரா தட்டி ஏற்கனவே குழுதுன்னு இருக்க அம்மா பூரா இழுத்து முந்தானை போடுறதுக்கு தான் வரிசையா ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டே போறாரு. இந்த ஃபேன் நிறுத்துங்க, யாராவது முடிஞ்சா ஏசி நிறுத்திடுங்க. அந்த அம்மா ரொம்ப நேரமா வந்து நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. முதல்ல ஒரு ஆள் ஆரம்பிச்சாங்க, வரிசையா ஒவ்வொருத்தரா முந்தானை எடுத்து போர்த்தி கடைசியில வந்து நம்ம பாயமாவா இருந்திருக்கலாம் போல இருக்கு, ஒழுங்கா ஒரு துப்பட்டியோட வந்திருக்கலாம், இல்லாம போனோம்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கூட்டம் அரங்கு நிறைய இவ்வளவு குழுகுழுப்பா நடந்திருக்க முதல் கூட்டம் இதான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா தலைவர் அவர்களுடைய திட்டங்களை பற்றியும் இதை பற்றியும் பேசும்போது அண்ணன் டிஆர் பாலு வந்து ஒரு நகைச்சுவைக்காக இன்னொன்று அவர் பேசலாம். கலைஞரோடு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமும் நம்முடைய தலைவரோடு 60 ஆண்டு காலம் ஒரு சேர பயணித்தவர் என்பதனால் கலைஞரை பற்றியும் தலைவரை பற்றியும் அவர் சொல்ற கமெண்ட் இருக்குல்ல, அது எல்லாமும் ஒரு நெருங்கிய நண்பன் சொல்வதை போல. இவர் காட்டுற இறக்கம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இவ்வளவு இறக்கமா காட்டுவாரு அப்படிம்பாரு. இன்றைக்கு இந்த மாநிலத்தில் பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டில் தங்கள் உடன் பிறந்தவனாய், தன் மகனாய், தன் தந்தையாய், அண்ணனாய் நம் தலைவர் நினைப்பதற்கான காரணம் இந்த 2.5 ஆண்டு காலம் அவர் இந்த நாட்டு பெண்களிடம் காட்டிய இறக்கம் தான் நினைக்கிறேன். தன் குடும்பத்தில் ஒருவராய் இந்த தலைவரை பெண்கள் நினைப்பதற்கான காரணம் அதுதானே. என்னப்பா இது பெண்களுக்கே செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடும் தானே, இல்லையா? ஆம்பளைக்கு என்ன இருக்கும்? ஆமா, எல்லாத்தையும் பொம்பளைகளுக்கே செய்யுங்க அப்படின்னு. அப்ப பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படிச்சா, நம்ம இல்லை சொன்னாங்க அவங்க பேசும்போது, பெண்ணை படிக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னு. அப்படி பெண்ணுக்கு உயர்கல்வி படிச்சா புதுமை பின் திட்டம்னு வச்சு ₹1000 கொடுப்பதை ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து இதை ஆணுக்கும் செய்யணும், கல்வி என்பது இருவருக்கும் பொதுவில்லைன்னு சொல்லி தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல படிக்கிற பசங்களுக்கு மாசம் ₹1000 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்தது இருக்கு இல்லையா? அப்படி இன்னைக்கு பெண்களுக்கு மாசம் பேருந்து பயணம் இலவசமா இருக்கு இல்லையா? பஸ்ல ஏறுற ஆண்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும், என்னடா பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம், நாங்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கணும், உங்களுக்கு இலவச பயணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து வரியா ₹1 கொடுக்குறோம், திருப்பி எவ்வளவு வருது? 29 காசு திருப்பி தருது டெல்லியில் இருக்க அரசாங்கம். திருப்பி அந்த ₹1 கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம கொடுத்த ₹1 வரையும் திருப்பி ₹1 கொடுத்தா என்ன ஆகும்? ஆம்பளை எல்லாம் இலவசமா பஸ் போயிடலாம், ஆம்பளை எல்லாம் போயிடலாம், பணம் வந்துடும்ல. அப்ப இந்த பணம் இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப வரும் பொழுது அது மீண்டும் மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களாக மீண்டும் மக்களுக்கே போய் சேரணும்னா நம்ம இந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் கொடுத்த ₹1 திருப்பி கொடுக்கிறது தான். இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் நம்ம சொல்ல வேண்டியது, நான் ₹1 கொடுத்தேன், ₹1 திருப்பி கொடு. ₹1 கொடுத்தேன், கொடுத்தேன் 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுக்கணும்ல, திருப்பி ₹1 கொடுத்தா ₹1 கொடுக்கணும்ல. நான் ₹1 கொடுக்குறேன், நீ 29 காசா கொடுக்குறேன், நீ யாரான காதை பிடிச்சி திருக்க வேண்டிய நேரம் தான் இந்த தேர்தல் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ என்னுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு தரல பணம், மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரல, நான் போடுறேன் பணத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் செய்கிறேன். ஆனா என் மக்கள், இத்தனை மாவட்டத்து மக்கள் மழை வெள்ளத்துல சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன், வெறுமனை பல்லத்தான் காட்டுவேனா, நீ ஏன் அங்க இருக்க, எனக்கு வேண்டாம். நீ இல்லையா? எனக்கு கவிஞர் மாதிரி வள்ளலார் பாட்டெல்லாம் சொல்லி உறவு கலவாமெல்லாம் சொல்ல வராது, ஏன் பல்ல காட்டுறதான் கேட்க வர. எனக்கு நீ ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன், தர்றேன் தரேன்னு சொல்லிவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட நீ இரக்கம் காட்ட மாட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு? அப்ப இந்த தேர்தல் என்பது நான் கொடுத்த ₹1 திருப்பி கொடுக்குற தேர்தல் தான். நம்ம வந்து சாதாரண எளிய மக்களாக இருக்கும் பொழுது நான் தான் வரி கட்டலையே நினைச்சுக்காதீங்க. வரி என்பது
நீங்க வருமானம் வாங்கி கொண்டு போய் கணக்கை தாக்கல் பண்ணி கட்டுறது மட்டும் இல்ல, நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் மேலும் வரி விதிக்கப்படுகிறது. அதுக்கு பேர் ஜிஎஸ்டி பேரு. அந்த பணத்துல தான் நம்ம திருப்பி கேட்கிறோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர வேண்டிய பணம், நம்ம இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த 2 மாசத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். நான் கொடுத்த ₹1 திருப்பி கொடு. கொடுத்தா என்னைய எங்க முதல்வர் பார்த்துக்குவாரு, எங்களை எங்க முதல்வர் பார்த்துக்குவாரு. நீ என்னைய பார்த்துக்க வேண்டாம். நீ ஒன்றும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமா பார்த்துக்கிறாரு, நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பார்த்துக்குவாருன்னு கேட்க வேண்டிய கேள்வி. இந்த தொடர்ச்சியாக தலைவர்களுடைய இரக்கத்தை பற்றியும் தலைவர்களுடைய திட்டங்களை பற்றியும் எல்லோரும் பேசிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இவ்வளவு பேருக்கு இப்ப சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அண்ணன் பாலு அவர்கள் சொன்னது போல இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பயனாளிகள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். 4 கோடி பேர், கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களில் 4 கோடி பேர் பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அது 4 கோடி பயனாளர்களுக்கு மனசுக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு தெரியுமில்ல, பேருந்துல ஏறும்போது மாசம் நமக்கு 1000 ரூபாய் மிச்சமாகிறது யாராலும் தெரியுமில்ல. தன் வீட்டில் படிக்கிற ஒரு புள்ள மேற்படிப்பு படிச்சா 1000 ரூபாய் கொடுக்க முடியும் வருது அப்படின்னு புதிய பேரில் வாங்கும் போது அவர்களுக்கு தெரியுமில்ல. 28 லட்சம் மாணவர்கள் திறன் படிப்புக்காக பயன்பெற்றவர்கள் இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு தெரியுமில்ல. அதனால இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டியது பூரா என்னன்னா, இந்த ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சிக்கிறது, எவ்வளவு பாராமுகமாய் நடந்து கொள்கிறது, எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறது. ஆளுநர் போல ஒரு ஆளை அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்து. எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்ல, அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சொருகிறதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான், எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிக்கணும்ல. இவர்கள் எல்லாம் ஐஏஎஸ் வேலை பார்க்க தான் இருக்காங்களா? 5 வருஷம் கழிச்சு ஐஏஎஸ் இருப்பாங்களா? ஏன்னா மேற்கு வங்கத்தில் கங்கோபாத்யாயான்னு ஒரு நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு. இந்த வரப்போற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிக்க போறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா? இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி? யாருக்கு வழங்கினார் நீதி? அது நீதி தானா முதல்ல? அப்ப அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை, அதெல்லாம் தீர்ப்பு. எவர் ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்று எழுதுறாரு, அது வெறும் தீர்ப்பு. அவருக்கான காலம் வந்த உடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில போய் அவர் சேர்ந்துடுறாரு, அந்த கட்சிக்கு சேவை செய்யறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொறி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போறவர். வள்ளலாருக்கு காவி கட்டுவது என்பது ஒரு தலைமுறைக்கான கேடு, வள்ளுவருக்கு காவி கட்டுவது என்பது தலைமுறைக்கான கேடு, கால்டுவெலுக்கு ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் ஒன்றும் தெரியாது சொல்வது ஒரு தலைமுறைக்கான கேடு. அப்ப இதை போன்ற விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய, சரிபார்க்க வேண்டிய, களையெடுக்க வேண்டிய நேரம். அப்ப இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். நம்முடைய தலைவர் சொன்னது போல நம்ம தமிழகத்தில் 40ஐயும் வெல்வோம், ஆனா இந்தியா முழுமைக்கும் வெல்ல வேண்டும். வென்று நம்முடைய அண்ணன் பாலு போல அவர் நான் வந்து வருங்கால அமைச்சரே நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். தேர்தல் முடிஞ்சா வருங்கால அமைச்சர் தான். அப்புறம் இவரை போல ஆட்கள் உள்ள போய் இருந்தா தான் எங்கெங்கெல்லாம் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமோ ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல, அதை சீர் செய்வதற்கே 2 ஆண்டு காலம் ஆயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். அதை போல மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு, நம்முடைய பட்ஜெட்ல இவ்வளவு பணம் ஒதுக்குறோம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு, பிள்ளைய படிக்கிறதுக்கு. அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும். ஆனா நீங்க பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அதெல்லாம் நடக்க போறது இல்லை. பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு. ஆனா துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு பார்த்துருக்கீங்க. இன்னொரு 10 நாள் போவார், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும் இல்லையா? இது வரையும் அது ரொம்ப நான் உச்சக்கட்டமா வியந்தது என்னன்னா, அதிர்ச்சி அடைஞ்சது உத்தரப்பிரதேசத்தில், அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான் தன்னை வெற்றியை தேடித்தரும் நம்புறாங்க. அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்குறாரு. 70,000 கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை, ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை.
ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது. படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது. கிளியரா இருக்காங்க. நம்ம கிளியரா இருக்கோம். எல்லாரும் படிச்சிடணும். படிச்சாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும். நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவோ பேசினா சொல்லுவான், பைய படிச்சா திருந்திடுவான், அவனை படிக்க வச்சிருக்கோமே. பைய படிக்காதனால புரியாம பேசிக்கிட்டு இருக்கான், படிச்சா திருந்திடுவான், படிக்க வச்சிருக்க அப்படின்னு. நம் தொடர்ச்சியாக அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லோரையும் பேசிக்கொண்டு போகிற காரணம், இவர்கள் எல்லோரும் நம்மை படி படி என்று உள்ள தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க பேசுவோம் சொன்னாங்க இல்லையா, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெட்யூல் ட்ரைப் ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து நீதிபதி ஆயிட்டாங்க அப்படின்னு. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு வந்திருக்கிற முதல் நீதிபதி அல்ல, 8வது நீதிபதி. அவங்க 8வது நீதிபதி. ஆனா கணக்கு என்ன அப்படின்னா, நாம் இந்த தலைவர்கள் உழைத்த உழைப்புக்கு குறைந்தபட்சம் 15 பேர் வந்திருக்க வேண்டும். 15 பேர் வரல, 8 பேர் தான் வந்திருக்காங்க இது வரையும். ஆனா பரவாயில்ல, இந்த 8 இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கணக்கு. நம்ம ஏன் மொத்தமும் இப்பொழுது இந்தியாவோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றோம்னா, பெண்கள் பள்ளி படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இளங்கலை படிக்கிறாங்க, பிஏ பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எம்ஏ எம்எஸ்சி படிக்கிறாங்க. ஏறத்தாழ எல்லார் வீட்லையும் பொம்பளை பிள்ளையே எம்ஏ எம்எஸ்சி படிக்குது. ஆனா அதுக்கப்புறம் எம்ஃபில் இருக்குல்ல, ஆய்வு படிப்பு, அந்த ஆய்வு படிப்புக்கு எவ்வளவு பேர் போறாங்க அந்த கணக்கு பார்க்கணும்ல. நம்ம வெறுமனை போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்க்க கூடாது. பள்ளிக்கூடம் போன ஆள் எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போறா, கல்லூரிக்கு போன ஆள் எவ்வளவு பேர் முதுகலைக்கு போறா, மாஸ்டர் படிக்கிறா, அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் ஆய்வு படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா, மொத்த இந்தியாவில் 27% பெண்கள் தான் படிக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி படிக்கிற பொம்பளை பிள்ளைய 54% படிக்கிறாங்க. மொத்த இந்தியாவிற்கு அப்படியே 2 மடங்கு தாண்டி இருக்கோம் நம்ம. சரியா? இப்படி இது காரணம் கடந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சி. அதை பற்றி இவர்கள் படிப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. இது தொடர வேண்டும் எனில் நாம இப்ப இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டே இருக்கோம்னா, இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இந்த வளம் பெறணும். இந்தியா ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான். நீங்க திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான். ராமராஜ்யம், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது. ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும், அண்ணல் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சியினால காட்டுக்கு போனாரு தெரியும், காட்டுல 14 வருஷம் இருந்தாரு தெரியும், அங்க வாலிக்கு ஃப்ரெண்டானாரு தெரியும், வாலியை கொண்டாரு தெரியும், சுக்ரீவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ராவணனோட சண்டை போட்டார், ராவணனை கொண்டாருன்னு தெரியும். இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு. எல்லாம் வந்தார்ல, திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல. ராமர் பொறுப்பேற்று செஞ்ச முதல் காரியம் என்ன? ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான்ல, ராமர் ராஜ்யம் அமைச்சாரு. ராமர் ராஜ்யம் அமைச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன? பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீல இறங்க சொன்னார். ராமர் அரசனானோ செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாம நீ தீல இறங்குன்னு சொன்னது. அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்லை. என்னடா ரொம்ப நாள் ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறீங்க, இந்த புத்தகத்தில் நடக்கு ராமராஜ்யம். ராமர் என்னடா செஞ்சாரு? ராமர் மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரா? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா? படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் சொன்னாரா? ஆம்பளை பிள்ளை படிச்சா அவனுக்கு 1000 ரூபான்னு சொன்னாரா? படிக்க வர்ற பிள்ளைலாம் வா உனக்கு காலை சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா? நீ சொல்லிருக்கோம்ல, வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்தா ராமராஜ்யத்தில் காலை சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல. என்னடா ராமராஜ்யமே இல்லை. நம்ம அதனாலதான் சொல்றோம், இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும். அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.